நீங்க தான படம் பாத்தீங்க, நீங்க சொல்லுங்க எதுக்காக வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஐ டோல்ட், நம்ம எப்பயோ ஃப்ரீடம் வாங்கிட்டோம். பட் இன்னைக்கும் நமக்குன்னு இஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நிறைய தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே இட்ஸ் லைக் இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி யார் மனசுலலாம் இருக்கோ அவங்க மனசில் ஒரு கேள்வியை விதைக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் தான் இது. ஸோ வந்து பாருங்க, பார்த்துட்டு நான் நடிச்சிருக்கேன் அதுக்காக பாருங்க. லெட்ஸ் see how it goes. எனக்கு லைஃப், உங்களுக்கு மேபி ஃபிலிமா இருக்கலாம். அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைஃப் கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் எல்லா ஆடியன்ஸும் மஸ்ட் வாட்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டராக பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் படம்ல, ஸோ ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. என்ன ப்ரோ இப்பெல்லாம் கோத்துடுற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க? கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு ப்ளீஸ் டூ லெட் மீ நோ யுவர் ஃபீட். அவங்களோட ஜாதி கருத்தை வந்து இன்னும் இருக்கு நம்ம நாட்டில், அதெல்லாம் ஒழிக்க நினைக்கிறாங்க. நல்ல கருத்தாக தான் இருக்கு. நல்ல மக்களுக்கு தேவை வேணால் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் முட்டாள் நிறைய பேர் இருக்காங்க, படத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க யாருமே. பார்க்கலாம், வந்து பார்த்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் வந்துட்டு ஒரு காஸ்டிசம்னு எப்படி மாற்றணும், அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் இந்த ஒரு விஷயத்தாவே இந்த படம் பார்க்கலாம், என்ன சொல்லுவாங்க? ஐடியாலஜி, ஒரு காஸ்ட்டுக்காக நிறைய நடக்குது சொசைட்டியில், அது எப்படி மாற்றணும்னு இது ஒரு ஐடியாலஜி புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. கற்றுக்கலாமன்னா இதுதான், காஸ்ட் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இப்படி இருந்தால் இஃப் யூ ஆர் ஹர்ட்டிங் ஒன் பர்சன் டெஃபினெட்லி வில் கெட் பேக் இட் வந்து வி கேன் லேர்ன் ஃப்ரம். இல்லை, உண்மையாக ரொம்ப பார்க்க வேண்டிய படம், போய் பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, என்ன மாதிரி படம் எடுக்கிறாங்கன்றது விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை வந்து தேடி பண்ணணும். முதல்ல ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயின்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நம்ம நடிச்சிருக்க எல்லாருமே கதைக்களம் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது, பார்க்க வேண்டிய படம். சரிங்களா, இல்லை இது நம்ம வில்லேஜில் இல்லை, நம்ம வளர்க்குற விஷயம் சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே இதில் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம வளர்க்குற விஷயத்தில் தான் நம்ம எப்படி சொல்லுவாங்களே, நம்ம வளர்க்குறத வச்சு தான் நம்ம வெளியே நடந்துக்க போகிறோன்றது உண்மை. அதுதான் ஜாதி அப்படி தான் வருது. நம்ம கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் ஜென்ரேஷனுக்கு நான் இது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன், அப்படி தான் இருப்பேன். சரிங்களா, என்னோட பையனுக்கு நான் அப்படி சொல்லியே தரமாட்டேன். ஜாதின்னு ஒன்று இல்லைன்றது தான் நான் பார்த்து புரிஞ்சுக்கின விஷயம். நான் வளர்ந்து அடிப்பட்டு வந்ததுலேருந்து எனக்கு தெரியுது. சரிங்களா, அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு கேட்டால் நல்ல படம் இந்த வருஷத்தில். நான் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். போய் பாருங்க, நீங்கள் எனக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, பொதுவாக போய் பார்க்கணும். புரியுதுங்களா, அதுதான் நல்ல படம். எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் வந்து ஜாதியை பற்றி பேசுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஒரு ஆக்டிங் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டிங் விஷயமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணுன்றத ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக தேவை. அது இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது இல்லாதவங்க தெரிஞ்சுக்கணும், இருக்கிறவங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான். இப்போ ஒரு கொண்டாந்து ஒருத்தர் கேட்டார், பாரஞ்சித்துக்கு வரைக்கும் வருமான, அவரும் அதை பற்றி தான் சொல்கிறாரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னும் போது அப்போ அதை எல்லாரும் அழிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃப்ரேம் நாலேஜ் நல்லா இருந்ததுண்ணா. ஒரு சீனுக்கு எப்படி இருக்கும், எப்படி வரும், இந்த சீனுக்கு இவ்வளோ தான் அப்படின்லாம் இல்லை. அவங்க ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அதே ஃபுல் எஃபர்ட் நாங்களும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ செம்மையாக பண்ணியிருந்தார். ஏஜ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலேஜ் டைமில் இருந்த அந்த பொறுமை, அதே தான் ஒரு ஏஜ் மாறினதுக்கப்புறமா அந்த பொறுமையை இது பண்ணார். அதுக்கப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட், ஹீரோவோட ஊரில் அவங்க அக்கா வள்ளி அக்கான்னு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் எல்லாரோட இதுவுமே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். உண்மையாக எனக்கு வந்து படத்தில் பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் வந்து ஆர்ட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த வில்லேஜ் செட்டப்பு, அதுக்கப்புறம் ஊர் மக்களோட குவாலிட்டி, அந்த பஞ்சாயத்து, அதாவது ஒரு 60s 70s எப்படி அந்த பஞ்சாயத்துலாம் நடக்கும், அந்த மாதிரி ஊர் மக்களோட செட்டப் நல்லா பண்ணியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் ஒரு டீட்டெயில்ஸும் இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் சில 70s என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க படத்தில். அதான் இன்னொன்று பெரிய பிரம்மாண்ட படங்களே இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி படங்கள் அந்த குவாலிட்டி வரும். உண்மை தான். பிரம்மாண்ட படங்கள் அது அவங்க வந்து குவாலிட்டி வேறு மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் செட்டப் வரனால என்ன மாதிரி கார் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி, அதாவது லைட்டர்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த பழைய வீட்டில் எப்படி அந்த ஓப்பன் டெரஸ் இருக்கும், சுற்றிலும் செடி, அந்த சேரு, எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸு. அப்புறம் அவங்க பேசுகிற லாங்குவேஜ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பேசுகிறது இப்போ நம்ம காமெடியாக சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையாக அந்த டைமில் நல்லா பேசியிருக்காங்க. அந்த ஆத்தா அந்த வார்த்தையெல்லாம் வந்து உண்மையாக அருமையாக இருக்குது. எல்லாமே கேட்கும் போது அந்த டைமில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொண்டு போகுது படத்தில். ஜாதிகள் ரீதியாக நிறைய படங்கள் வந்துருக்கு. இந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஜாதிகள் ரீதியாக எத்தனை படம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாதிக்கு ஒரு கதை எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும். அதில் படம் பார்த்துலாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம படத்துலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா, இனிமேல் நம்ம யார் கூட என்ன பழகினாலும் நம்ம வந்து நல்ல நண்பர்கள், அவங்களுக்கு என்ன உதவி அதை தேடி நம்மளால பண்ண முடியுதோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு 80% நம்ம செஞ்சு தரணும். அதனால் வந்து எல்லாத்தையும் மதித்து நீட்டாக கொண்டு போகணும். எனக்கு உண்மையாக படம் நல்லா பிடிச்சிருந்தது. படம் உண்மையாக தான் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் மியூசிக் நல்லா இருக்குது, அதெல்லாம் அருமையாக கேட்கலாம். எல்லாம் கருத்தான பாட்டுகள். வயலன்ஸ்னு பார்த்தா வயலன்ஸ் இருக்குது படத்தில். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, சொசைட்டியில் இருக்குது. ஸோ படத்தில் வர தப்பு இல்லை. நம்ம சொசைட்டியில் மாறுச்சுன்னா, சொசைட்டியில் வயலன்ஸ் இல்லைன்னா படத்தில் தேவையில்லை. சொசைட்டியில் இருக்குல்ல, நம்ம மாற்றணும்னா சொசைட்டியில் தான் மாற்றணும், படத்தில் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஹீரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் ஒரு ஹீரோ, அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்சதுனாலே வந்து நான் நடிச்சிருக்காருன்ற மாதிரி ஆகிடும். பட் இவர் வந்து நடித்தா மாதிரியே தெரியல. அவர் வந்து அந்த கேரக்டருக்காக அவர் உண்மையிலே வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நடித்த மாதிரி தெரியல. எனக்கு அதோட படம் போக 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 அதோடய ட்ராவல் ஆச்சு எனக்கு. ஸோ எங்கேயுமே எனக்கு சலிப்பு தட்டலை. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அதான் மெயின். சலிப்பாகலை, என்னடா இது லேக் ஆகுது அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை. படம் வந்து அப்படியே தான் போச்சு அந்த லெவல். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்ல படம். கருத்தியல் ரீதியாக படம் சூப்பர். தப்பு செய்கிறவங்களுக்கு உரைக்கும். ஓவரால் எல்லாருக்கான படம் எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் நியூ கமரோட ஃபிலிம்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டோம். அது கொஞ்சம் அப்புறமா ஏதோ சம்திங் இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கருத்துள்ள படங்கள் வருது. சில பேர் சொல்லப்போனால் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போய் படம் பார்க்குறாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. படம் நல்லா இருந்துச்சு. அதாவது ஜாதிங்கிறது வந்து ஜாதி வெறியர்களை கொன்றணும், அருவாள் வச்சு வெட்டி கொன்றணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது அப்படி கொல்லக்கூடாது, அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. மெயினாக வந்து சில பேருக்கு இன்னும் இருக்குது, ஒரு 15 வயசு பசங்களுக்கு கூட ஜாதி வந்து வெறி வந்துடுது. ஸோ அந்த பசங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த எல்லா வயசு பசங்களும் பார்க்கணும் இந்த படத்தை. அவங்களுக்கு பார்த்தா சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு டீச்சிங்காக இருக்கும். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 15 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருது எல்லாமே. ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டான பேஸ்மெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்குது எல்லாமே. ஆமாம், இது கொஞ்சம் அதான் அதில் வந்து ஒருத்தவங்க அடிச்சுப்பாங்க, ஒருத்தவங்க இது பண்ணிப்பாங்க. பட் இதில் ஒரே இதில் இருக்கவங்க வந்து கேட்கறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்க கண்டிப்பாக இது வேணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரும்ன்ற மாதிரி. டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்பயுமே எல்லா படத்துலையும் வந்து அடிச்சுப்பாங்க, வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பழி வாங்கிட்டு அவர் சாவடிக்கிறது இல்லை ஒரு சாவடிக்கிறது அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ்லேயே வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க படத்தை. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியில் இப்படியும் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்குலாம் அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது படம். மனுஷனாக திடீர்னு மிருகம் மாறுறாங்களே, அது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அப்படிலாம் தோணுது. எமோஷனலாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வேணும்.
வேணும் ஜி, இந்த படம்லாம் வேணும். அது ஆக்சுவலாக யாரையும் அடிச்சிக்காம இல்லை ஒரு என்ன சொல்கிறது மன ரீதியாக வந்து அவங்கள புரிய வைக்கணும். அதுமாரி இருக்கிறது நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு படம். இன்னும் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். ஏன்னா இப்போ நம்ம 2025 இருக்கோம், இன்னமும் அந்த சாதின்றது இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வரணும். இப்போ இந்த படத்தை பார்த்து கூட திருந்துவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நான் போயிட்டுருக்கு. நல்ல படம் இது, எல்லாரும் பார்க்கலாம். வரவேற்கக்கூடிய படம். எல்லா சம்மந்தம் எல்லாமே பார்க்கலாம். யாரும் இவங்களை இது பண்ணிக்கலாம் இல்லை, எல்லாருமே கரெக்டாக இப்போ நல்லா இருக்கும். ஓகே தான். இந்த ஜாதி கான்செப்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளோதான் மாற்றம் வந்தாலும் ஜாதி மாறப்போகிறது கிடையாது. அது என்றைக்கும் மாறப்போகிறது கிடையாது. எத்தனை படம் வந்தாலும் ஜாதி அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த கிராமத்தில் வந்து அது என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. அது என்றைக்கும் அப்படியே தான் இருக்கும். மாற்றம் வேணும் தான், ஆனால் மாற்றம் நடந்தால் சந்தோஷம்தான். தேவைதான். நிறைய ஜாதி வரி பிடிச்சவங்க பார்க்க வேண்டிய படம் தான் இது வந்து. பிடிச்சிருக்கு படம். ஓகே, பார்க்கலாம். ஜாதி முரண்பாடு தான் இருக்குது, வேறு அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது மட்டும் தான். ஜாதியை எப்படி சமாளிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பேசிக்காக அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும், மேபி இருக்கும்.